ஸோ டீசலில் ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு எம்பிவி. அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வெறும் 12 லட்ச ரூபா அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ அப்படிப்பட்ட காரை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவோட மராசோ. என்னப்பா மராசோ ஸ்டாப் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போய் இதை எடுத்துகிட்டு வரியே அப்படின்றது போல தான் நிறைய பேரோட கேள்வி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக மகேந்திரா இன்னும் மராசோ வந்து ஸ்டாப் பண்ணல. உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மகேந்திரா டீலர்ஸ்ட்டை இப்பயுமே நீங்கள் கேட்டு இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். இன்றைக்கி மராசோவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்ததுக்கான காரணமே 12 லட்ச ரூபாயில் ஒரு எம்பிவியா அப்படின்றத தான் இருக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே தெளிவுபடுத்திடுறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மராசோ M2 அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் மாடலோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,59,000 ரூபா விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை நம்மளோட SRS மகேந்திரா, ஸோ அவங்க தான் இந்த வெஹிக்கிள் நமக்காக வந்து வழங்கியிருக்காங்க ரிவ்யூக்காக. ஸோ SRS மகேந்திரா நம்ம கூட ரொம்ப காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகேந்திரா டீலர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்கு நிறைய இந்த மாதிரி கார் ரிலேட்டடாக ஹெல்ப் வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ரெடிலி அவைலபிள் ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மராசோ M2 அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு வந்து அவங்க 2.5 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2.5 லட்ச ரூபா கழிச்சிங்க அப்படின்னா 12 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் உங்களால் இப்போ மராசோவை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் வீல்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மராசோவோட M2 மாடல் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அடிஷ்னலாக ஒரு 50,000 ரூபா ஆஃபர் நம்ம தமிழ் வீல் சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ் வீல் சேனலில் இந்த வீடியோ பார்த்தோம்ன்றதை நான் இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் சொல்கிறீங்கன்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 ரூபா ஆஃபர் தராங்க. 3 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட்டில் இப்போ உங்களால் மராசோவோட M2 மாடலை வாங்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 11,59,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லேயே உங்களால் இந்த காரை வாங்க முடியும். இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மித்த காம்படிட்டர் டீசல் காரான கேரன்ஸ், கியா கேரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட பேசிக் மாடல் விலை வந்து அதிகம். 12.5 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூமில் இருக்குது. அதை விட 1 லட்ச ரூபா கம்மியாகவே இந்த காரை உங்களால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். இதோட ஆன்ரோட் காஸ்ட் கணக்கு பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15.5 லட்ச ரூபா பக்கம் வரும். அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் SRS மகேந்திராவோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெடிலி அவைலபிளாக இப்போதைக்கு ஸ்டாக் அப்படின்றது வந்து இருக்குது. அண்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம் மட்டுமே. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். பில்லர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் கிடையாது, ஒரு ரீவிசிட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த காரை வந்து ரொம்ப நாள் கழித்து நானும் பார்க்குறேன், ஓட்டிலாம் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட கன்வே பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. மகேந்திரா மராசோ பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு தான் சொல்லணும். மகேந்திரா லான்ச் பண்ணி இந்த காரில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கார் சேலில் இருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. நான் கேட்ட வரைக்குமே மகேந்திரா மராசோ வீடியோ எடுக்க போகிறீங்களா, அது நிறுத்தியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து சொன்னாங்க. மகேந்திராவோட ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண சமயத்தில் மகேந்திரா மராசோ பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டிருந்தோம். பட் மகேந்திராவே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சரியான வரவேற்பு அந்த காருக்கு இல்லை, அதனால் சேல்ஸில் இருக்குது, தேவைப்படுறவங்க அந்த காரை வந்து வாங்கிக்கலாம், நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தலை அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் இப்பயே இந்த காரை நீங்கள் வாங்கி அனுபவிச்சுக்கோங்க. பட் எவ்வளோ நாளைக்கு இந்த கார் வரும்ன்றது எனக்கும் தெரியாது. மகேந்திரா மராசோ ஏன் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கார் அறிமுகமான சமயத்தில் இந்த காரோட காம்படிஷன்றது ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ 7 சீட்டர் எம்பிவி அப்படின்னாலே எல்லாருமே தெரியும், அது இனோவாவை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இனோவாவுக்கு அடுத்த கட்டமாக எர்டிகா நல்ல விற்பனையில் இருந்த ஒரு கார். இந்த கார் அறிமுகமான சமயத்தில் இருந்த காம்படிட்டர்ஸ்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷெவர்லெட்டில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் அப்படிங்கிற கார் வந்து இருந்துச்சு. நிசானில் பார்த்தீங்க அப்படின்னா எவாலியா அப்படிங்கிற கார் இருந்துச்சு. அசோக் லைலாண்டில் செயில் அப்படிங்கிற கார் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ரெனோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருந்துச்சு. ஸோ ஹோண்டாவில் கூட பார்த்தீங்கன்னா பிஆர்வியும் இந்த சமயத்தில் இருந்த ஒரு விற்பனையில் இருந்த ஒரு கார் தான். ஸோ அந்த காம்படிஷனுக்கு இடையில தான் இந்த காரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் சொன்ன பெயர் எல்லாமே இந்த காம்படிஷன்லேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த காரை அப்படி எக்ஸிட் ஆகிடுச்சுன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இப்போதைக்கு விற்பனையில் இந்த கார் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த காரை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறதா ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மகேந்திரா மராசோ அறிமுகமான காலம்ன்றது 2018. அந்த சமயத்தில் மகேந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எஸ்யூவிஸாக தான் வந்து இருந்துச்சு.
ஸோ எஸ்யூவிஸ் அப்படிங்கிறது ஓகே எனிவே மகேந்திரானாலே எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருப்பாங்க. பட் எம்பிவியை உருவாக்குறாங்க அப்படின்னும் போது எம்பிவியில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே கம்ஃபோர்ட் தான். பட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எம்பிவி அப்படின்னா அது மராசோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்ஃபோர்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம தான் மகேந்திரா இந்த காரை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ லேட்ரான் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக ஒரு சூப்பரான ஒரு காராக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்டீரியர் போவோம், இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணியும் பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் டிசைனை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ மகேந்திராவை மராசோ உருவாக்குனப்ப இந்த டிசைனை வந்து ஷார்க்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த டிசைனையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதோட விளம்பரங்களில் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் அந்த ஷார்க்கை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்குனது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்க்கோட டீத் மாதிரி இருக்கிற மாதிரியும் அந்த ஷேப்பே வந்து ஷார்க் மாதிரி இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே டெயில் லைட் உட்பட பார்த்தீங்கன்னா அது ஷார்க்கோட ஒரு டெயில் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த டிசைனே வந்து அந்த ஷார்க்கை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் தான். இந்த காரோட வெயிட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1650 கிலோவில் லேட்ரான் ஃப்ரேமில் உருவாக்கப்பட்ட ஒரு கார் தான் இந்த கார். ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைனில் இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது M2 மாடல் பேசிக் மாடல். இது இல்லாமல் M6+ அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் மாடலும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் நான் M2 மாடலை பற்றி தான் பேச போகிறேன். இந்த கார் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓன் யூஸராக இருந்தாலும் நீங்கள் இந்த காரை வந்து வாங்கலாம். இல்லை டீபோர்ட் பர்பஸ்க்காக ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த காரை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு டூயல் பேரல் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலோஜனில் தான் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லைட்டு. ஸோ கீழே டிஆர்எல் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் டாப் மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஃபாக்லாம் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய மகேந்திரா கிரில் மாதிரி இது இல்லையே அப்படிங்கிறது. இது வந்து பழைய மகேந்திராவோட கிரில்ஸ் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி லோகோவும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மகேந்திராவோட லோகோ தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கிரில் வந்து ஷார்க்கோட டீத் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரில்லாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பைக்கிலோட லென்த் அப்படிங்கிறது 4585 mm லென்த் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2760 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது 200 mm வந்து கொடுத்துருக்காங்க. சமயத்தில் இருந்த காம்படிட்டர் கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட லென்த்துங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லியிருந்தேன் 200 mm அப்படிங்கிறது. ஸோ 200 mm இருக்கக்கூடிய ஒரு MPV கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இந்த காரோட சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 inches வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 215/65 டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டீல் வீல் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய மிரர்ஸ், பட் அதில் இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கும்போது தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஃப்ளோட்டிங் ரூஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே பின்னாடி போக போக அந்த ரூஃப் வந்து கீழே வந்து போயிடும். இந்த ஃப்ளோட்டிங் ரூஃபாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள நல்ல வெளிச்சமாக இருக்கிற வகையில் 3 கிளாஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டீரியர் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர் ஹேண்டில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே சென்ட்ரி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இந்த பேசிக் மாடலில் வந்து கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். அது மாதிரி இந்த இடம் A பில்லர் B பில்லர் எல்லாமே வந்து ஒயிட்டில் அதாவது பாடி கலர்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே சைட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ காரோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரியர் ப்ரொஃபைல் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே அந்த ஸ்பாய்லர் மாதிரியான விஷயங்கள் இல்லை, ஷார்க் பின் ஆண்டனா மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. ஷார்க் பின் ஆண்டனாலாம் உங்களுக்கு டாப் மாடல் M6+ போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ரியர் ப்ரொஃபைல் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்க் ஃபின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டெயில் லைட் செட்டப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிளாக் கலரில் இருக்கிறத அவங்களால வந்து பார்க்க முடியும். மகேந்திராவோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. மகேந்திராவோட பேட்சிங்காக இருக்கட்டும், மராசோவோட லோகோவாக இருக்கட்டும், M2 வந்து பேட்சிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து ரியரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்கலாம். இது ஒரு சின்ன பிளாக் கலரில் ஒரு பீஸ் வந்து கொடுத்து அந்த கிளாஸ் ஏரியாவோட கனெக்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ்க்கு வருவோம். இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பூட் ஸ்பேஸ் 7 பேராக போகிறீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஒரு 8 சீட்டர் கார். 7 சீட்டடும் இருக்குது, 8 சீட்டடும் இருக்குது. இங்கே நம்ம கூட இருக்கிறது 8 சீட்டர் கார்டு. RTO பாசிங்கே வந்து 8 பேருன்னு தான் வரும். RC புக்லேயே 8 சீட்டருக்கு தான் வரும். 7 சீட்டர் வேணுமானாலும் வாங்கி கொள்ளலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேபி நீங்கள் 7 பேராக போகிறீங்கன்னும் போது பெருசாக லக்கேஜ் கேரி பண்ண முடியாது.
ஏதாவது ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வேணால் நீங்கள் அதில் கேரி பண்ணலாம். ஸோ பெரிய லெவலுக்கு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை கலட்டணும் அப்படின்னா இங்கே வந்து லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து நீங்கள் ஒரு 5 பேர் பயணிக்கிறீங்க, ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் வேணுன்ற பட்சத்தில் இந்த சீட்டை அப்படியே நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கவும் முடியும். 60/40 ஃபோல்டபுள் சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா இதை ஒன்றா மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதையும் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இது வந்து ஒரு 680 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் போகிறீங்கன்னா ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் சைடில் வந்து பார்க்கலாம், இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கோட சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தாச்சு. எனிவே இந்த காரோட டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சமயத்தில் விமர்சிக்கப்பட்ட ஒரு டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எஸ்யூவி மேனுஃபேக்சராக இருக்கக்கூடிய ஒரு மகேந்திரா வந்து ஒரு எம்பிவி வந்து பண்ணுறாங்கன்னும் போது அது அந்த ரக்கட்னஸ்லாம் இருக்கக்கூடாதுன்றதை நினச்சி தான் இந்த காரை வந்து உருவாக்குனாங்க. ஏன்னா இது கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக ஒரு பெட்டராகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு ரக்கடான ஒரு தோற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் தான் மகேந்திரா இந்த காரை வந்து உருவாக்குனாங்க. ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இந்த காரை வந்து பார்க்கும்போது இருக்கும். உங்களுக்கு மராசாவோட டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காரில் ஹைலைட்டாக பேச வேண்டிய விஷயமே கேபினில் தான் இருக்குது. வாங்க கேபின்குள்ளே போவோம். ஸோ டோரே நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஸோ பில்டெல்லாம் குறையே சொல்ல முடியாது. நான் தான் வெயிட்டு சொன்னல 1600 கிலோ பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டு தான் இது. நம்ம பார்க்குறது M2 மாடல் தான், பேசிக் மாடல். ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த காரில் பெருசாக இருக்காது. டாப் மாடல் போனீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது டோரை வந்து நீங்கள் மேனுவலாக தான் லாக் அண்ட் அன்லாக் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இருக்குது. ஸோ ஈகோ மோடோட இருக்கக்கூடிய ஒரு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். இந்த ஸ்டேரிங் வந்து டில்ட் வந்து பண்ணவும் முடியும். சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேசிக் மாடலில் இருக்காது. நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். பட் ஹார்ம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் இல்லாமல் கோ டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரும் போதே அந்த கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ டேஷ்போர்ட் சைடு இப்படி திரும்பினீங்க அப்படின்னா பெருசாக டேஷ்போர்டில் இந்த மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் மியூசிக் சிஸ்டம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மகேந்திராலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ்லாம் இருக்குது. வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கி வந்து வச்சுக்கலாம். IRVM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவலி டிம்மிங் IRVM தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த டாப் மாடல் போகிறீங்கன்னா இந்த சன் ஹோல்டர்லாம் இருக்கும், சன் கிளாஸ் வைக்கிறதுக்கு ஹோல்டர்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக ஒரு LED லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க கேபினுக்கு. இங்கேயும் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கேபினில் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்வைசர் கொடுத்துருக்காங்க இங்கேயும். பட் இதில் ஒரு சின்ன கண்ணாடியும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிக்கெட் பாக்கெட் இருக்குங்க இதில். எனிவே இதான் சிம்பிளான ஒரு லே அவுட் இருக்கக்கூடிய ஒரு மராசாவோட M2 மாடல் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கும் அதாவது ஸ்டேரிங்க்கும் அந்த கிளாஸ் முடிகிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ரூம் இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியல. ஸோ ஒரு ஜட்ஜ் பண்ணி தான் அந்த காரை நிறுத்துகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கார் நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கி போடுற மாதிரி இருக்கும், ரிமோட் சென்ட்ரல் லாக் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இது ரெண்டு வந்து முக்கியமாக மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஏன்னா அது ரெண்டுமே இப்போ ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. கீபோர்டு ஆப்ரேட்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு மியூசிக் சிஸ்டம் போட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவேன். மியூசிக் சிஸ்டம், சீட் கவர், ஃபுல் மேட், இந்த 3 விஷயங்களை பண்ணாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவேன். அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். எனிவே டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் லாங் ரைடு எவ்வளோ கிலோமீட்டர் உட்காந்து போனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த காரில் வந்து போக முடியும் அப்படின்னே சொல்லுவேன். அப்படியே நம்ம செகண்ட் ரோ சீட்டுக்கு வருவோம். ஸோ நல்ல பெரிய டோராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 85 டிகிரி வரைக்கும் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா 4 டோர்லேயும் வந்து இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே
எல்லா கார்லையும் பார்க்குறது தான். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே உள்ளே ஏறுவோம். 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறனால காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு தான் போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இந்த காரில் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எம்பிவிக்கு அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 7 பேர்லாம் உட்காருங்கன்னும் போது கண்டிப்பாக அண்டரில் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இது கொஞ்சம் காலை தூக்கி வச்சிங்கன்னா மேலே ஏறிடலாம். கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஃபுட் ரெஸ்ட் மட்டும் போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைஞ்சிரும். நம்ம அப்படியே உள்ளே உட்காந்து காட்டுறேன். ஸோ இதை தாங்க சொன்னேன். இந்த காரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்டிங் கம்ஃபோர்ட் தான். ஸோ இந்த கம்ஃபோர்ட் பாருங்கள், லெக் ரூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த காரை முன்னாடி பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல லெக் ரூம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக இந்த கார் ஒரு பக்காவான கார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தை சப்போர்ட் பாருங்களேன், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை தை சப்போர்ட்டில். ஸோ நீங்கள் இப்படி உட்காந்தாலும் சரி இல்லை இப்படி உட்காந்தாலும் சரி தை சப்போர்ட் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீட்டில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து கிடையாது. பட் ஹெட் ரெஸ்டரே பார்த்தீங்கன்னா 3 ஹெட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டில் 3 பேர் தாராளமாக வந்து உட்கார முடியும். கம்ஃபோர்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 பேர் இந்த காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் வேணுன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ரிக்ளைனும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே நீங்கள் ஏசி பார்க்கலாம். இந்த ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஏசி கன்சோல்லாம் வந்து பார்த்துருப்பீங்களே. ஸோ அது மாதிரி சென்டரில் அந்த ஏசி வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் அறிமுகமான சமயத்தில் வெறும் 2 நிமிஷத்தில் இந்த கார் கேபின் வந்து ஃபுல்லாக கூலிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி இந்த காருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவேன், ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். நான் டியூவி 300 வச்சுருந்தேன். நிறைய பேருக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்லேயே அது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏசி இருக்கும், ரியரில் ஏசிலாம் கிடையாது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா கேபின் ஃபுல்லாமே வந்து கூலிங் ஆகிடும். 3rd ரோவில் உட்காந்துருக்கோங்க, 3rd ரோ சீட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பேபி சீட் போட்டிருப்பாங்களா, அதில் உட்காந்துருக்கவங்களுக்கே அந்த சில்லுன்னு இருக்கும் அந்த கூலிங் பார்த்தீங்க அப்படின்னா. மகேந்திராவில் அந்த ஏசியெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான ஏசி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி 7 பேர் போனீங்கனாலும் கேபினை வந்து சீக்கிரமாக இந்த கூலிங் ஆக்கிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில்லாம் வைக்கணுன்ற பட்சத்தில் அதில் தாராளமாக வந்து வச்சுக்கவும் முடியும். ஓகே, எனிவே நம்ம 3rd ரோ சீட்டுக்கு போவோம். அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளால் 3rd ரோவுக்கு வந்து என்ட்ரி ஆக முடியும். ஓகே, ஸோ ஹெட்ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மகேந்திரா வந்து இதை வந்து 3 பேர் இங்கே உட்கார சீட்டாக தான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இது ஒரு 8 சீட்டர் அப்படின்னு வந்து சொன்னேன். பட் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் வந்து உட்காரலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக 3 பேர் உட்கார முடியாது. பட் 7 பேர் போகிறீங்கன்னும் போது ஓரளவுக்கு கம்ஃபர்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ 2 பேர் உட்காரிங்கன்னா இப்படி உட்காந்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் 3 பேர் உட்காரும் போது ரொம்பவே தை சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்படியே லெக் ரூமையும் வந்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்றது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சீட்டை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து தள்ளியிருக்கேன். பட் என்னோட ஹைட்டுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். லெக் ரூம் வந்து ஓகே. நான் அப்படியே கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பெருசாக முட்டிலாம் வந்து இடிக்கலை. ஸோ இப்படி உட்காரும் போது ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் வந்து இருக்குது. பட் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஹெட்ரூம் ஓகே, ஹெட்ரூம் வந்து பரவாயில்லன்னு சொல்லுவேன் ஓரளவுக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது பாட்டில் வைக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து வச்சுக்கவும் முடியும். பாட்டில் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து அந்த யூஎஸ்பி சார்ஜர் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல வந்து இல்லை. பட் இங்கேயும் பார்க்கலாம், நீங்கள் ஏசிக்கு வந்து வெண்ட் வந்து கொடுத்துருக்குறது. ஸோ இங்கேயும் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் பேனல் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. இதை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
இது வந்து நீங்கள் தேர்ட் ரோ சீட்டில் வந்து உட்காந்து நீங்கள் வெளியே பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்து வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி இது எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அந்த சமயத்தில் லான்ச் ஆனப்போ அவங்க ஒரு ஹைப் கொடுத்த ஒரு விஷயம்னு சொல்லுவேன் இதெல்லாம். பட் எனிவே இங்கே நீங்கள் தேர்ட் ரோலேயே நீங்கள் உட்காந்திங்கனாலும் நிறைய காரில் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும், இந்த வெளிச்சம்லாம் உள்ளே வராமல் கொள்ளாமல். பட் அது மாதிரி இங்கே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஸோ நிறைய வெளிச்சம் உள்ளே வரா மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஜின் பற்றி பார்ப்போம், வண்டியை வந்து ஓட்டி பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து ஃபியூல் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே லிவர் இழுக்கணும் கொள்ளணும்லாம் இல்லை, நீங்கள் டோரை அன்லாக் பண்ணிங்கனாலே இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்கும் இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட் ப்ளூக்கான டேங்க்கும் வந்து இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நான் அப்படியே இன்ஜின் ரூமையும் திறந்து காமிச்சிடுறேன். ஸோ இன்ஜின் ஹுட் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது, இன்சுலேஷன்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், யூஸ்வலாக மகேந்திரா கார்ஸ்னாலே அந்த இன்ஜின் ரூம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது, ரொம்ப பின்னாடி இருக்குது பேட்டரியே. ஸோ இந்த காரில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 சிசி கொண்ட. இதோட பவர் அண்ட் டார்க் வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 300 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டரோட கம்பேர் பண்ணிங்கனாலும் இதோட பவர் டார்க் எல்லாமே அதிகம். ஏன் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மகேந்திரா ஒரு லேடரான் ஃப்ரேமில் ஃப்ரண்ட் வீலில் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கார் அப்படின்னா அதுவும் இதுதான். ஸோ இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி சூப்பராக இருக்கும், ரிஃபைன்மெண்ட் நல்லாயிருக்கும். அதை நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டே பேசலாம் வாங்க. ஓகே, நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏசி வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஐடலில் இருக்குது இப்போதைக்கு காரு. ஸோ கேபின்குள்ளே வந்து நல்ல நாய்ஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாக தான் வந்து கேபின்குள்ளே வந்து நாய்ஸ் கேட்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது இன்ஜின் வந்து 300 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலாக் ப்ளஸ் எம்ஐடி இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் தான். அந்த கிளஸ்டரில் வந்து ஃபியூல் கேஜ் அது மாதிரி டெஃப் ஆயிலுக்கானது எல்லாமே காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டியும் வந்து காட்டுது, கிலோமீட்டர் எவ்வளோன்னு காட்டுது, கியர் போஷர் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா காட்டுது, கிளாக் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்குது, ரொம்ப கிளியராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய லைட்டும் பார்த்தீங்கன்னா மாத்திரா மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அப்போ ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் அப்போ இப்படி இருந்துச்சு அப்போ இப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா மராசோ லான்ச் ஆனதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கவே இல்லை, அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக வந்து இருக்குது. கியர் லிவர் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ் மவுண்டட் கியர் லிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டர் ஃப்ளோ கன்சோல் மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க, அது மாதிரியான இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க அந்த கியர் லிவர்ஸ் தான். சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இந்த காரில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த காரோட சஸ்பென்ஷன். ஏன்னா மகேந்திரா வந்து அப்போ ஓட்டின ஒரு 2017-18 ஓட்டினவங்களுக்குலாம் தெரியும், XUV 700 தவிர்த்துட்டு பாக்கி எந்த காரோட சஸ்பென்ஷனும் சரியே இருக்காது, தூக்கி தூக்கி வந்து போடும். கம்ஃபர்ட் ரிலேட்டடாக மகேந்திராக்கு காரே பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காராக உருவாக்கின கார் தான் இந்த காரு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ச் ஒர்க் இருக்க ஒரு ரோடு தான். இந்த காரோட ரியர் சஸ்பென்ஷன் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் உட்காந்தாலும் அந்த கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு காரில் நான் என்னோட கேமராமேன் 2 பேர் தான் வந்து இருக்கும். அப்பா, இந்த 300 Nm ஆஃப் டார்க் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் காரு. ஸோ இந்த காரோட சஸ்பென்ஷனை பற்றி நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் இந்த காரில் வந்து கொடுத்துருப்பாங்க. பெருசாக அழுங்கல் குழுங்கல் எதுவுமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு காருன்னு சொல்லுவேன் இதை. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஈகோ மோடில் போட்டு வந்து ஓட்டலாம். நான் ஓட்டுறது வந்து ஈகோ மோட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறேன், பவர் மோடில் தான் வந்து ஓட்டுறேன்.
ஈகோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈகோவில் வந்து ஓடும். நான் ஈகோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரில் சேஃப்டி ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூயல் ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்டன் ஸ்டீலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க் பிரேக் 4 வீல்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெடலில் காலை வச்சிங்கன்னா அப்படியே சக்குன்னு வந்து பிடிக்கும். பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 வீல்லையும் அந்த டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், அது எல்லா கார்லையும் பார்க்குற மாதிரி காமனாக இருக்க ஃபீச்சர் தான். ஸோ அவரை ப்ரெஸ் பண்ணுறேன், வீல் ஸ்பின் ஆகிறது எனக்கு இங்கே தெரியுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த டர்போ லாக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா அல்ட்டியாக இருக்கும். ஸோ இதில் இருந்து அந்த 300 Nm ஆஃப் டார்க் இருக்கக்கூடிய அந்த டீசல் இன்ஜின் தான் அப்புறம் XUV 300 நம்ம வந்து பார்த்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் தான் சொல்லணும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காரோட இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லுவேன். இந்த காரில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இன்ஜினு பிக்கப் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டரான ஒரு கிளச்சாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. அதுமாதிரி இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MPV ரக காரை வந்து உருவாக்கும் போது SUV மாதிரி ரொம்ப ரக்கடாக இருக்கக்கூடாது. ஒரு கார்னர்லாம் திரும்புகிறோன்னும் போது எப்படி சொல்ல, ஒரு பாடி ரோல்லாம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த ஒரு கார்னர்லாம் திருப்புறோன்னும் போது அந்த பெருசாக பாடி ரோல்லாம் இல்லாத வகையில் வந்து உருவாக்கியிருந்தாங்க. நான் ஒரு லெஃப்ட் கார்னர் எடுக்கிறேன், ஒரு 80 km ஸ்பீடு, 80 கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து கார்னர் வந்து பண்ண முடியுது. 100ல் வந்து க்ரூஸ் பண்ணுறோம். ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாக்ஸி பர்பஸ்க்காக கார் பார்க்குறீங்க, ஒரு 7 சீட்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் டாக்ஸிக்கு எடுக்கிறீங்கன்னும் போது 80 km ஸ்பீடில் லிமிட் பண்ணியிருப்பாங்க. பட் ஓன் யூஸ்க்கு எடுக்கிறீங்கன்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 100லையும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து க்ரூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பெருசாக கேபின்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. ஏர் நாய்ஸ் மட்டும் லைட்டாக கேட்குது. 100, 110 போகும்போது லைட்டாக இன்ஜின் நாய்ஸ் மட்டும் கேபின்குள்ளே வந்து கேட்குது. அது டீசல் இன்ஜின் யூஸ்வலாக கேட்கக்கூடியதான். அதனால் அது ஒரு பெரிய மைனஸாக எனக்கு வந்து படலை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த காரை நீங்கள் ஹைவேஸில் வந்து ஒரு 100+ வந்து க்ரூஸ் பண்ண முடியும். இந்த காரை நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்தப்ப 2018 சமயத்தில் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்ப உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த காரை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தது. மகேந்திராவா இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு காரை அப்படின்னு நான் வியந்து பார்த்த ஒரு காரன்னு கூட சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காரோட ரைடிங் கம்ஃபர்ட்டுமே சரி. நீங்கள் ஓன் யூஸ்க்கு எடுத்து இந்த காரை வந்து ஒரு செல்ஃப் ட்ரைவாக பண்ணி ஓட்டுறீங்கனாலுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அந்த காரை நீங்கள் ஓட்டலாம். பெருசாக ஒரு லென்த்தான கார் ஃபீலை வந்து கொடுக்காது. ஒரு டக்குன்னு பூந்து வரதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மெயினாக எனக்கு இந்த காரில் ரொம்ப பிடிச்ச விஷயமே சஸ்பென்ஷன். அதே மாதிரி பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. 300 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காரில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும், நான் ஒரு ஃப்ரெண்டு மெராஸை வச்சுருந்தாரு, ஒரு டீபோர்ட் டாக்ஸிக்கு வச்சுருந்தாரு. அதில் நாங்கள் ஒரு 6-7 பேர்லாம் வந்து போயிருக்கோம். அப்படி போன வரைக்குமே எங்கேயுமே நான் பெருசாக அடிப்பட்டதை நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காரோட மைலேஜ் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்பீங்க. இந்த காரோட மைலேஜ் ஒரு ஆவரேஜாக 18லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்து கொடுக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து மாறும். என் ஃப்ரெண்டு டாக்ஸி ஓட்டினாருன்னு சொன்னல, அவருக்கு 21லேருந்து 22 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் வந்து கொடுத்துச்சு. அது 80ல் லாக் பண்ண வெஹிக்கிள் தான். ஸோ அதனால் அவருக்கு 22 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த காரை வந்து ஒரு 1,00,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டாரு. நிறைய பேர் கேட்டிங்கன்னா வேணால் நான் அவரோட கஸ்டமர் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். மேபி நிறைய பேர் கேட்குறீங்கன்ற பட்சத்தில், ஏன்னா எனக்கு இந்த வீடியோவே எவ்வளோ வியூஸ் போகும்லாம் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா பழைய காரு நான் வீடியோ போட வேணாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இந்த காரை பற்றி எனக்கு பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் பண்ண வீடியோ தான் இது. நிறைய பேர் கேட்டிங்கன்னா அவரோட அந்த வண்டியை நான் வீடியோ எடுத்து போடுறேன். மைலேஜில் எவ்வளோ கொடுக்குதுன்றதை அவரே சொல்லுவார். சர்வீஸ்லாம் எவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காருன்றதை அவரே வந்து சொல்லுவார். வேணுமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காரில் பேசுகிற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசின மாதிரி மேபி உங்களுக்கு வந்து இருக்கலாம். இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீடியோவில் ஆரம்பத்திலேயே நான் வந்து சொல்லிட்டேன், இது ரிவ்யூவாக இருக்காது, ஒரு ரீவிசிட் வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இந்த கார் நிறைய பேர் நிறுத்திட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார் விற்பனையில் இருந்துட்டு இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பதிவு பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான். அதனால் நிறைய விஷயங்கள் சும்மாவே மகேந்திராட்ட காசு வாங்கிட்டியா டாட்டாட்ட காசு வாங்கிட்டியான்னு. பட் காசெல்லாம் வாங்கி வீடியோ பண்ணால் நேரத்துக்கு எப்படியோ இருக்கலாம். பட் நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ ரீவிசிட் வீடியோவாக மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்தேன், பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சரி ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு பண்ண வீடியோ தான் இது. போட்டிலாம் பார்த்தாச்சு, கொண்டாச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எல்லாமே வீடியோவில் பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கியே, எதுவும் நெகட்டிவ் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த காரோட நெகட்டிவாக பேசப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிசைன் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லைன்றது இருக்கும். ரெண்டாவது விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் வந்து இருந்துச்சு. பட் விலை வந்து இப்போ ஆஃபர் வந்து கிடைக்குது, அதனால் தாராளமாக அந்த விலை ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இது யூஸ்வலாக பண்ணுற ரிவ்யூ ஃபார்மெட்லேயே நான் இல்லை, என்னோட ஒப்பீனியனை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பெருசாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை மாற்றிருக்கலாம்னு எதையுமே வந்து சொல்லலை. ஸோ எனக்கு பர்சனலாக மராசோ ரொம்ப பிடிச்ச காரு, ரொம்ப அண்டர் ரேட்டட் கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். அதை ஒரு சில பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக பண்ண வீடியோ தான். எனக்கு வீடியோ பண்ணுற ஃபஸ்ட்டு நோக்கமும் இல்லை. மராசோ வந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நான் ஓட்டி பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சும்மா ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மகேந்திரா எஸ்ஆர்எஸ் மகேந்திராவில் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாங்க, மராசோ வந்திருக்கு ப்ரோ, வேணா வாங்க ஓட்டி பாருங்கன்னாங்க. அப்போ பேசும்போது தான் சொன்னாங்க, ஆஃபர்ஸ் இருக்குது ப்ரோ, நிறையா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆஃபர் தரோம், மேபி உங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது கால் பண்ணால் நான் ஓனர்கிட்ட பேசிட்டு ஒரு 50,000 எக்ஸஸாக கொடுத்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் நான் ஆஃபராக தரேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு போஸ்ட் போடுறீங்களான்னு கேட்டார். ஏங்க போஸ்ட்டு, எனக்கு இந்த கார் பிடிக்கும், நான் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது எனக்கு இதனால், இந்த வீடியோ போட்டனால வருமானம்லாம் கிடையாது, அவங்க பேவும் எதுவும் வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும், இந்த காரை பற்றி பேசணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இந்த காரை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த கார் வாங்கக்கூடிய விருப்பம் இருந்தால் எஸ்ஆர்எஸ் மகேந்திராவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.